அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வம் ஒரு சோதனையே. உறவினர்களை உதாசீனப்படுத்துதல். பணம் படைத்தவர்கள் தங்களுடைய அந்தஸ்திற்கு ஏற்றாற்போல உறவுகளை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். ஏழை உறவினர்களை புறக்கணிக்கின்றனர். அவர்களை பார்த்தால் பார்க்காதது போல செல்கின்றனர். ஏதேனும் உதவி கேட்டு விடுவார்களோ என்று அஞ்சி பேச மறுக்கின்றனர். அவர்களை புறக்கணிக்கின்றனர், கேவலமாக எண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் இவ்வாறு நடந்து கொள்பவர்களை வெறுக்கின்றான். நீங்கள் புறக்கணித்து பூமியில் குழப்பம் ஏற்படுத்தவும் உங்கள் உறவுகளை முறிக்கவும் முயல்வீர்களா? அல் குர்ஆன் அத்தியாயம் 47 வசனம் 22. யார் தம்முடைய ஆயுளும் செல்வமும் அதிகரிக்க விரும்புகிறாரோ அவர் தம் உறவினர்களை சேர்த்து கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2067. மேலே நாம் சொன்ன காரணங்கள் தவிர கெட்ட பழக்க வழக்கங்கள், சண்டைகள் என்று ஏராளமான தீய செயல்களும் ஏற்படுகின்றன. எனவே அல்லாஹ் நமக்கு செல்வத்தை வழங்கினால் அதற்கு நன்றி செலுத்தி அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர பேணி பேராசை கொள்ளாமல் இறுதி காலம் வரையிலும் திருக்குர்ஆன் நபி மொழியின் வழிகாட்டுதலின்படி நடப்பதற்கு முழு முயற்சி செய்து இந்த சோதனையிலிருந்து நாம் விடுபடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.